கேட்டுக்காக வருஷம் வருஷம் ஃபெலைன் கிளப் மூலயமா வருஷம் வருஷம் ஒரு நாள் வந்து நடத்துகிறாங்க. இது ஒரு பிக் ஷோ, ஒரு பெரிய ஷோ. இது வந்து நல்லா ஒரு 10+ ப்ரீட்ஸ் வந்து இதில் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அவங்களுடைய ப்ரீட்ஸ் இங்கே சென்னையில் இருக்கிற எல்லா ப்ரீட்ஸையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதே போல் இங்கே 10,000+ வந்து இங்கே நிறைய பார்வையாளர்கள் வந்து பார்க்குறதுக்கு வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அதே போல் சரிங்களா. அந்த இதில் தான் நம்ம இப்போது நம்மளுடைய கேட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கோம். ஒரு 5 கேட்ஸ் கிட்ட, ஒரு 2 அடல்ட், அப்புறம் 3 கிட்டன் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளுடைய இது வந்து மெயின் கூன் மட்டும் தான் நம்மளுடைய ப்ரீடு. மெயின் கூன் மெயின் கூன் ப்ரீடு தான் நம்ம பண்ணுறது. நம்மளுடைய இது வந்து அதனுடைய ஃபாதர் வந்து இங்கே இருக்குது. அது டேரக்ட் இம்போர்ட்டட் ஃப்ரம் ரஷ்யா. அது ரஷ்யாவிலேருந்து டேரக்ட் இம்போர்ட் பண்ணது அதனுடைய ஃபாதர். அது நம்ம ப்ரீட் பண்ண நம்மளுடைய கிட்டன்ஸ் இருக்குது, 8 மந்த் கிட்டன். அது எல்லாமே இது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், மெயின் கூனுடைய ஸ்பெஷாலிட்டி இது லார்ஜஸ்ட் கேட், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேட்டு. அதே போல் ரொம்ப ஃப்ரெண்ட்லி, பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் தோற்றம். ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதே போல் இதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இதுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மின்றதுனால வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது மற்ற பர்ஷியன் மற்ற கேட்ஸ்லாம் கொஞ்சம் அதனுடைய அந்த மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப அதிகம். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதுக்கு நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப நம்ம கூட நல்லா பழகும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கும். நம்ம அதை எப்படி கைட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருந்துக்கும். நம்ம அதை வளர்க்கும் போதே அதுக்கு எப்படிலாம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது இதாகிடும். அந்த மாதிரி கேட்டு தான் இது. பெரும்பாலும் இந்த மெயின் கூன் வந்து இங்கே அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை இன்னும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெயின் கூன் இந்த ப்ரீட் பற்றி எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் இது ஃபேமஸ் ஆகலை. பர்ஷியன் அளவுக்கு இல்லை. பர்ஷியன் எல்லாருக்கும் தெரியும். பர்ஷியன்னாலே எல்லாருக்கும் தெரியும் கேட். அது நார்மலாக அது ஒரு கேட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேட்டு. பார்க்குறதுக்கு வந்து டாக் மாதிரி ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் முன்னாடி நல்லா இதாக இருக்கும். காது நல்லா ஷார்ப்பாக, அதனுடைய இயர்ஸில் அந்த இயர் கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்காக வந்திருக்கும். அதே போல் ஹேர் குவாலிட்டி வந்து அது லைன் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு லைன் மாதிரி இருக்கும் அது. அதனால் அது ஒரு இதனுடைய ப்ரைஸ் வந்து இப்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 80லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80Kலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது இதனுடைய இந்த இம்போர்ட் பண்ணது ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணது 3.5 lakh கிட்ட ஆச்சு அதனுடைய ப்ரீடு. ஆனால் நம்ம இங்கே சென்னையிலே இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ், இந்தியாவில் இதனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 80K அந்த மாதிரி இருக்குது. ஹாய், இன்றைக்கி நம்ம எஃப்சி இன்டர்நேஷ்னல் கேட் ஷோவில் இருக்கோம். ஸோ இங்கே நிறைய ப்ரீட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளோட கேட்ஸ் 2 பேருமே வந்து வின்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய கேட்ஸ் வந்து ரிங்கில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு ஷோ. கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து சென்னையில் நடக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு செமினார் நடக்கும். ஸோ செமினாரோட ஃபாலோஅப்ஸ் தான் நம்மளோட ஷோ. அதே மாதிரி பெங்களூர், கேரளா அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க நிறைய பிளேஸில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அது எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் ஃபாலோஅப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே மோஸ்ட்லி நாங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 rings எடுத்தால் தான் சாம்பியன்ஷிப் நம்மளுக்கு ஃபைனலைஸ்டு. சாம்பியன்ஷிப்போட அவார்ட் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் ஆன் மும்பை தான் நம்ம சாம்பியன்ஷிப் வாங்க போகிறோம். கேட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ். லைக் பர்ஷியன்ஸ் இருக்குது, பெங்கால்ஸ் இருக்குது, மைன் கூன்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஸ்பின்ஸ் இருக்குது, தென் நம்ம இண்டீஸ் இருக்குது. இண்டி மீன்ஸ் நம்மளுடைய நேஷ்னலோட கேட், அது இண்டியன்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியனை இந்த இடத்துல நம்ம ப்ரைட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இத்தனை வருஷம் கேட் ஷோலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியனை உள்ளே கொண்டு வர்றது. Hey, hi, this is Jeevan. I'm from Heads Up for Tail and I'm taking care for Chennai, all the branches. So in Chennai we have 10 branches at the moment. We have a dog and cat both products, as well their accessories, and we do have their spa. So if you want to visit any of us places in Chennai, so we have 10 location in multiple location. You can search in Heads Up for Tail in Google. You can find out that. And today we are here in the cat show where we have put our stall. So here we are keeping some accessories, basic requirements, and what you want need in your day to day for your cat. So I'll show you few products which you can get a help for your cats if you have a cat or you're going to be come. So I'll just take you for some walking essentials. So we have some
cat harnesses. So even though we don't use so much in the for cat, but still we have a cat harnesses. Nowadays people love to take the cat along with them out, and we don't know how to take them. So there we have a few our own brand harnesses where you can put, and it's very comfortable, easy to wear, and cats are very comfortable on this. Same time we have some bag also. These are the cat bags. You can keep in as a backpack. This is going to be for a mental simulation and for engaging them. These games are there. This is a roller actually where they can scratch and can play. We do have we're going to be surprised, but still they also love to hang and kind of a seesaw bed. So this will going to be help them play, and if they are stressful and all, they just go inside and play. And this is kind of one of a cushiony bed where maximum cats nowadays they love coziness, soft comfort. So for that this kind of things are there. So these are the toys. Though cat love to play, we think they are busy in their old world maximum time, but if you have a time, if you really want to spend a time with your cat, you can try with like this toy. They will literally going to give you attention, and they're going to play with you because they just love these feathers, and you can do like this and all. They will just enjoy. All right, thank you so much. Bye bye. சாம். இவன் 9 months ஓல்டு. அப்புறம் இவன் தான் எங்களை காலையில் எழுப்பி விடுவான். அப்புறம் இவனுக்கு எல்லாம் தெரியும். இவன் தான் எங்கள் வீட்டோட கடைக்குட்டி. அவ்வளோ எல்லாரும் வணக்கம். இவ்வளோ பெட்ஸ் லவர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேட்ஸ், டாக்ஸ் எல்லாமே அதை பெட் பேரண்ட்ஸுன்ற ஒரு இதுக்கே டம்ஸுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். அதனாலே நம்ம முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து பெட்ஸ்னால் நம்மளுக்கு பசங்க மாதிரி தான். அப்போ பசங்களுக்கு நம்ம எப்படி வந்து பெஸ்ட்டாக ஒரு ஃபுட்டோ இல்லாட்டி ஹெல்த்தாக வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட பெஸ்ட்டையும் வந்து பார்த்துக்கணும்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குட் பிராண்ட், ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் இறக்குறாங்க அப்படின்போது நம்மளால நம்பி வாங்க முடியுதுன்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சந்தோஷம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியல. என்னோட எல்லா பெட்ஸையும் வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. இவர் கூப்பிட்றதே வந்து ஆயிஷான்னு கூப்பிட்டதே கிடையாது வரைக்கும். ஜூன் மம்மி ஜூன்ன்றது என்னோட டாகோட பேர். ஜூன் மம்மி தான் சொல்லுவார். ஸோ நம்ம பசங்களை அங்கே அமிச்சாங்கன்னா நம்ம கவலையப்பட தேவை. அவங்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, அதை பெஸ்ட் கொடுப்பாங்கன்றது தெரியும். அதனாலே இந்த ப்ராடக்ட்ஸ் புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இதில் எதுவும்
என்ன சொல்கிறது டு த பெஸ்ட் எப்படி கொடுக்கலான்றது அவர் யோசிச்சிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே வந்து நம்பிக்கை இருக்குது சந்தோஷ். இது ஜஸ்ட் பிகினிங் தான். இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும் பெட்ஸுக்கு. எங்களை மாதிரி இருக்க பேரண்ட்ஸை நீங்கள் இன்னும் நிறைய வந்து என்ன சொல்கிறது ஹெல்ப் பண்ணணும் அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் யூ வெரி